friends, வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு எப்படி முகத்துல இருக்க குழி பள்ளம் அதெல்லாம் வந்து போர்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. அதை எப்படி வந்து சரி பண்ணலாம்னா இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஃபேஸில் இந்த பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் பண்ணுங்க. உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும். உங்கள் ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகி அந்த போர்ஸ்க்குள்ளார இருக்க டீப்பான அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ஸ்டீமிங் பண்ணி உங்கள் முகத்தை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக நல்ல சாஃப்டாக வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஃபீல் ஆகும். அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் போய் நல்ல ஒரு பிரைட்னஸ் உங்கள் ஃபேஸில் வந்து காமிக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்டீமிங். ஆனால் ஸ்டீமிங் வந்து வாரத்தில் மேக்ஸிமம் 1 டைம் இல்லைனா 2 டைம்ஸ் மேக்ஸிமம் வந்து பண்ணுங்க. எந்த ஒரு பேக் போடுறதுக்கு முன்னாடியும் ஸ்டீமிங் வந்து பண்ணிட்டு அந்த பேக் போட்டிங்கன்னா அந்த பேக்கோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்டீமிங் பண்ணுங்க. அண்ட் போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும். இந்த ஒயிட் ஹெட் ப்ராப்ளம், பிம்பிள் ப்ராப்ளம், ஆயில் ஸ்கின் அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணணும்னா ஸ்டீமிங் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி பெஸ்ட் மெத்தட். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேக் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு பார்த்துலாம். பேக் வந்து போடுறதுக்கு நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் இங்கே எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து என்னோடய மிக்சர் ஜாரில் வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்த பிறகு நமக்கு இதோட ஜூஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதை வடிகட்டி ஜூஸை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட முட்டையோட மஞ்சள் போட்டால் செம கபடிக்கும், முகத்துலலாம் போட்டு உட்காரவே முடியாது. ஸோ முட்டையோட வெள்ளை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்து பொறுமையாக வந்து அந்த வெள்ளையை மட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். மஞ்சள் கலந்துனா அப்படியே தயவு செய்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதோட நாத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம ஃபேஸில் போட்டு அதை நம்மளால் பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் முட்டையோட வெள்ளை மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அதை வந்து நல்லா உடைச்சி நீட்டாக வந்து அதோட வெள்ளையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் வந்து எடுத்துக்கிறேன். தேன் வந்து இந்த வெள்ளைக்கும் இந்த ஒரு அதாவது அந்த தேனும் மிக்ஸ் ஆகிறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அந்த தேனை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹைட்ரேஷன் கொடுக்கும் தான் நான் தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் ஆட் பண்ணல, பட் அவ்வளோ ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த நம்ம எடுத்து வச்ச அந்த புதினா ஜூஸ் இருக்கு இல்லையா, அந்த புதினா ஜூஸை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்தபடியாக எனக்கு இதே மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சி ரன்னி கன்சிஸ்டன்சியாக இருந்தால் நமக்கு வந்து முகத்தில் வந்து நிற்காது. அப்படியே இது மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ட்ராப் மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அனாயிங்காக இருக்கும். ஸோ அதை எனக்கு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மாற்றணும். ஸோ பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அடுத்த ஒரு பெஸ்ட்டான மெத்தட் கோதுமை மாவு வந்து லைக் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஸ்கின்னை சாஃப்டன் ஆக்கிறதுக்கு, நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, டல்னஸை போக்கி நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு தெளிமையை கொடுக்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ அதை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா லம்பே இல்லாமல் நல்லா விஸ்க் பண்ணுற மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லம்ப் ஃபார்ம் ஆகும். நல்லா விஸ்க் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா, நான் வந்து அந்த ஸ்பூனை எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி பிறகு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல நான் இதோட குணங்கள்லாம் வந்து சொல்லிடுறேன். நம்ம புதினாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், போர்ஸ் உள்ள ஸ்கின், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ சாலிசிலிக் ஆசிட் வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்தும் போது நம்ம முகத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரவே வராது. அதனால நம்ம ஸ்கின் வந்து எப்போவுமே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக் ஒயிட்டை பற்றி சொல்லியே ஆகணும். எக் ஒயிட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ஃபர்ம் பண்ணுறதுக்கு, டைட்டன் பண்ணுறதுக்கு, இந்த ஏஜிங் ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ப்ளம்பாக காமிக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் எக்ஸஸ் சீபம் ப்ரொடக்ஷன், இந்த ஆயிலி ஸ்கின் எல்லாம் இருக்கு இல்லையா, வழன்னு இருக்கும்ல, அந்த ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த எக் ஒயிட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஆக்னே ப்ரோன் ஸ்கின், பிம்பிள் ஸ்கின்க்கெல்லாம் வந்து இது ஒரு ரெமெடினே சொல்லலாம். அடிக்கடி உங்கள் முகத்தில் பிம்பிள் வருதுன்னா இந்த ஒரு பேக்கை ரெகுலராக வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம சூப்பர் ரிசல்ட்ஸ். ஏன்னா நான் வந்து எனக்கு பிம்பிள் வந்துக்கிட்டே இருக்கு ஆஃப் லேட். பட் இந்த பேக் நான் போடும்போது எனக்கு அந்த பிம்பிள் வந்து பயங்கர கண்ட்ரோல்டாக இருக்குது. அண்ட் அந்த சீபம் ப்ரொடக்ஷனும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எக் ஒயிட் நம்ம
எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தேனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து எப்போவுமே மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் இன்னொரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ப்ளீச் மாதிரி ஒர்க் ஆகும். ஸ்கின்ல இருக்க அந்த டல்னஸை போக்கி ஸ்கின்ல பிரைட்னஸ் கொண்டு வரதுக்கு அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஹோம் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் வெரி வெரி சேஃப் அண்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து 20 to 30 minutes ஃபேஸில் போடுங்க. இந்த பேக் போட்ட பிறகு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் போட்ட பிறகு அப்படியே வந்து சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும். வளவலன்னு பேசுறது இல்லை ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணுறது, முகம் சுளிக்கிற மாதிரி ஏதோ வேலை பண்ணுறது எதையுமே பண்ணவே பண்ணாதீங்க. காஸ் இந்த பேக் போடுறதுனால நம்ம முகத்தில் வந்து ஒரு டைட்னஸ் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் 5 minutes அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகும்போது நீங்கள் வந்து ஏதோ லைட்டாக முகம் சுளிச்சா கூடியும் உங்களுக்கு அங்கே ரிங்கிள்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ அந்த இடத்துல ஒரு மார்க் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மார்க் மாதிரி ஆனால் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பேக் வந்து லூசன் ஆகி அந்த இடத்துல வந்து ஒர்க்கிங் இல்லாமல் ஆகிடும். ஸோ அந்த பேக் போடுறதோட எஃபெக்டிவ்னஸும் போயிடும். ஸோ டெஃபினட்டாக இந்த பேக் போட்ட பிறகு ஒரு 20 to 30 minutes சில மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயின் ரூல். ஸோ இது 20 to 30 minutes அப்புறம் நீங்கள் வந்து வாட்டர் வச்சு ஜென்டலாக உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் தொட்டு பார்க்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக வந்து ஃபீல் ஆகும் அண்ட் ஃபேஸில் நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் அந்த நெக்ஸ்ட் 1 week ஃபுல்லாகவே உங்கள் ஸ்கின்ல வந்து ஏதோ நீங்கள் போட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மேக்கப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனருக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது ரோஸ் வாட்டர் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஹோம் டிஐவையாக காமிச்சனால நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாகவே டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரோஸ் வாட்டர் இஸ் a வெரி வெரி குட் டோனர். நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்ட் அண்ட் சப்ளாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசருக்கு நான் இங்கே எடுக்கிறது அலோவேரா ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு டீப் ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும் அண்ட் லைக் ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் wrinkle ஃபைன் லைன்ஸ் எல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப எஃபெக்டிவ். நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். லைக் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து ஐயோ நம்ம மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்லாம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஒரு ப்ராசஸ் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் நல்ல சாஃப்டாக சப்ளாக ஹைட்ரேட்டடாக அந்த போர்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்கின்ல நான் இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கும் போது என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல எங்கெல்லாம் வந்து போர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப டல் ஆயிட்டேன். அப்போ வந்து இது வந்து எனக்கு அந்த போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல செட் ஆச்சு. அந்த போர்ஸை மினிமைஸ் பண்றதுக்கு நான் ஒரு சிலதெல்லாம் வந்து ட்ரை பண்ணேன் அண்ட் இந்த இது வந்து பர்ஃபெக்டா எனக்கு ஒர்க் ஆச்சு அண்ட் ரொம்ப நல்ல ரிசல்ட்டும் இருந்தது. அண்ட் இன்னைக்கு கூட என்னோட ஒரு கலீக் என்னோட ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன உங்க ஃபேஸ்ல வந்து இந்த இடத்துல மட்டும் நல்ல ஒரு பிங்க் டோன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்டிகுலரா இந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் அண்ட் இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்பவே நல்ல எஃபெக்டிவா இருக்கு. ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அண்ட் ஃபேஸ் நல்ல பிரைட்டன் அப் பண்றதுக்கு, ஃபேஸ் நல்ல க்ளோ காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் உங்களோட ரிசல்ட்டும் வந்து எனக்கு கீழே ஃபீட்பேக்கா வந்து கொடுங்க. அதாவது கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அண்ட் எஸ் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. காஸ் நம்மளோட சேனல்ல கிவ்அவே போயிட்டே இருக்கு. ஸோ எல்லா வீடியோஸ்லயும் வந்து ரேண்டமான ஒரு வின்னரை வந்து பிக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கிவ்அவே கொடுப்போம். ஸோ அதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care, tata, bye bye.